வசனத்தை சரியாய் விளங்கி கொள்ளும் பொழுது அது அந்த போதகருக்கு மட்டும் இல்லை, அந்த சபையே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அந்த சபை ஆசீர்வதிக்கப்படுறதுன்றது சும்மா இல்லை, அந்த சமூகத்தின் ஆசீர்வாதம் அந்த சபையை சார்ந்ததாக இருக்கிறது. கடவுள் உங்களுக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்ற பணம் ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது. ஒரு தேவ ஊழியர் தரித்திரராய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். செழிப்புன்றது என்னன்னா, தேவன் ஒன்றை செய்யும்படி உங்கள் மனதில் வைக்கிறார் பாருங்களேன், அதை எந்த தங்கு தடையுமின்றி நீங்கள் செய்து முடிப்பதுதான் செழிப்பு. ஒரு தேவ ஊழியர் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்க முடியுமா? என் ஊழியத்தின் வெற்றி அல்லது என் ஊழியத்தின் செழிப்பு எங்கேயோ இருந்து வரப்போறது கிடையாது. உங்களுக்குள்ள ஏற்கனவே கர்த்தர் அதை வச்சிருக்கிறாரு. பணம் நான் ஏதோ விரோதி கிடையாது. பணம் உங்கள் நண்பன். பணத்தையும் திட்டாது. That the principle is you cannot attract what you criticize. நீங்கள் விமர்சிப்பதை உங்களால் வசீகரிக்க முடியாது. ஐஸ்வர்யம் நல்லதென்றும் ஐஸ்வர்யவானா இருப்பது நல்லதென்றும் பேச 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 உங்க சபையில பணமும் வரும், பணக்காரர்களும் வராங்க. ப்ராஸ்பரிட்டின்றது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஆப்ஷனை கொடுக்குது. செழிப்பு என்பது உங்களுக்கு வாய்ப்புகளை தருகிறது. எங்களுக்கு ஏன் வரமாட்டுக்கு, எங்கள்கிட்ட ஏன் அது உண்டாக மாட்டுக்குன்றாங்க. ஒன்று உண்டாகணும்னா அது விதைக்கப்படணும். சார் பயந்தா பணம் வராது, தில்லுக்கு தான் துட்டு.